உலகத்துல ஏன் இவ்ளோ தீமைகள் இருக்குன்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சுத்தி நடக்கிற அநீதிகள் இப்படி பெருகிறதுக்கு முக்கிய காரணமே மனுஷங்களோட இதயத்துல தெய்வ பயம் இல்லாததுதான்னு இந்த பதிவு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இத பற்றி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலசப் போறோம். சங்கீதம் 36 இருளிலிருந்து அருமையான கிருபையை நோக்கிய ஒரு பயணம். இந்த அலசல்ல நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாட்ட பார்க்க போறோம். அதாவது துன்மார்க்கர்களோட அந்த இருண்ட மனநிலையில ஆரம்பிச்சு தேவனுடைய கிருபையோட அந்த பிரம்மாண்டமான பரிமாணத்தை நோக்கி ஒரு அருமையான பயணமா இது இருக்க போகுது. வாங்க உள்ளே போகலாம். தெய்வ பயம் இதுதான் மனுஷனோட தீமைகளை கட்டுப்படுத்துற ஒரு அடிப்படையான பயபக்தி. வசனங்கள் 1லிருந்து 4 வரைக்கும் நீங்க கவனிச்சிங்கன்னா மனுஷனோட சீர்கேடுக்கான அந்த ஆணிவேர் என்னன்னு ரொம்ப துல்லியமா சொல்லியிருக்கு. அதாவது தப்பு செய்யறவங்களுக்கு தாங்கள் செய்யற அக்கிரமம் அருவருப்பானதுன்னு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க தங்களை தாங்களே ஏமாத்திக்கிட்டும் இச்சகம் பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க கண்களுக்கு முன்னாடி இந்த தெய்வ பயம் இல்ல. ஒரு மனுஷனோட தீமையை கட்டுப்படுத்துற அந்த மாஸ்டர் கீ இந்த பயபக்தி தான். இது நமக்கு எவ்வளோ பெரிய பாடம் இல்லையா? சரி, இப்போ நம்ம முதல் பகுதிக்கு வருவோம். 1வது, தீயோரின் பண்புகள். இருளில் சதித்திட்டம் தீட்டுதல். இதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, தப்பு செய்யறவங்க ஓய்வெடுக்கிற அந்த தனிமையான நேரத்துல கூட நன்மைய பத்தி யோசிக்காம தங்க படுக்கையில படுத்துக்கிட்டே அக்கிரமத்தை பத்தி தான் யோசிக்கிறாங்க. ஆனா இங்கதான் ஒரு பிரம்மாண்டமான முரண்பாட்டை நம்ம பார்க்க போறோம். ஒரு பக்கம் இருந்த படுக்கையில் சதித்திட்டம், இன்னொரு பக்கம் ஆழமான சமுத்திரம் போன்ற நியாயங்களும் வானலாவிய கிருபையும். சின்னதா இருட்டுக்குள்ள நடக்கிற சதிக்கும் மகத்தான பர்வதங்கள், மகா ஆழமான சமுத்திரங்கள் மாதிரி இருக்கிற தேவனுடைய நீதிக்கும் உள்ள வித்தியாசம் நிஜமாவே சிலிர்க்க வைக்குது இல்ல? அடுத்ததா பகுதி 2, தேவனுடைய எல்லையற்ற கிருபை வானம் வரை எட்டுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்றேன். இந்த 5லிருந்து 9 வரையிலான வசனங்கள்ல மனிதர்களை மட்டுமில்ல மிருகங்களை கூட காப்பாத்துற தேவனுடைய கிருபையை பத்தி சொல்லிருக்கு. அதுல ரொம்ப விசேஷமான ஒரு நம்பர் இருக்கு, 10. ஆமாங்க, நம்ம ஆய்வின்படியே இந்த குறுகிய வசனங்களுக்குள்ளேயே தேவனுடைய 10 மகத்தான பண்புகள் அப்படியே அழகா மறைஞ்சிருக்கு. இந்த கண்கூடாக காணும் கிருபைய கொஞ்சம் கவனிங்க. சூரிய வெளிச்சம், பருவகாலங்கள், காற்று, மழை, அப்புறம் நம்ம ஓசோன் கவசம். இந்த பழங்கால கவிதைய நவீன அறிவியலோட நம்ம மூல ஆதாரம் எப்படி இணைக்குதுன்னு பாருங்க. தேவனுடைய கிருபைங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தத்துவம் கிடையாது. அது வானத்திலிருந்து வர்ற சூரிய வெளிச்சம், கரெக்டா வர்ற பருவகாலங்கள், நாம சுவாசிக்கிற காற்று, மழை, ஏன் கொடிய கதிர்வீச்சிலிருந்து நம்ம உயிரினங்களை காப்பாத்துற அந்த ஓசோன் கவசம் கூட அவருடைய கிருபைதான். இன்னாகமும் 23:19 தேவன் கைவிடுவதில்லை, மறப்பதில்லை, தவறுவதில்லை, வார்த்தையை மீறுவதில்லை. இந்த எல்லையற்ற கிருபை எந்த அளவுக்கு நம்பகமானதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். இதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் என்னாகமம் 23:19 ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் மறக்க மாட்டார், தவற மாட்டார், கொடுத்த வார்த்தையை ஒரு நாளும் மீற மாட்டார். இதைவிட ஒரு பெரிய உத்தரவாதம் நமக்கு வேணுமா? இப்போ 7வது வசனத்தோட அந்த உணர்வுபூர்வமான மையக்கருத்துக்கு வருவோம். மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இந்த கிருபை எவ்வளவு மகத்தானதுன்னா, ஒட்டுமொத்த மனித குலமுமே தேவனுடைய செட்டைகளின் நிழல்ல முழுமையான பாதுகாப்பை தேடி வர்றாங்க. அவங்க அவருடைய ஆலயத்தோட சம்பூர்ணத்தால திருப்தி அடைகிறாங்க. அவருடைய பேரின்ப நதியால அவங்க தாகம் தீர்க்கப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு ஆழமான முழுமையான திருப்தி. சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பகுதி 3, ஜீவ ஊற்று, ஒரு ஆழமான இறையல் பார்வை. வேதத்தில் இருக்கிற இந்த திருத்துவ அமைப்பை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 9வது வசனத்துல வர்ற ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை வசனம் முழு திருத்துவத்தோட, அதாவது ட்ரினிட்டியில எப்படி கச்சிதமா இணைக்கப்பட்டிருக்கு பாருங்க. எரேமியா 2:13 தேவன் ஜீவத்தண்ணீர் ஊற்றாவும், யோவான் 4 இயேசு ஜீவத்தண்ணீர் அளிப்பவராகவும், யோவான் 7 பரிசுத்தாவியானவர் ஜீவத்தண்ணீர் நதிகளாகவும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல இந்த ஜீவ ஊற்று எப்படி ஒரு பாலமா இருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்தது பகுதி 4, பாதுகாப்புக்கான 4 விண்ணப்பங்கள், செயல்பட தூண்டும் வேண்டுதல்கள். இப்போ நீங்க யோசிக்கலாம், சரி இவ்ளோ பெரிய உண்மைகளை பார்த்தோமே, நாம என்ன செய்யணும் அப்படின்னு. இங்கதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான 4 முக்கியமான வேண்டுதல்கள் வைக்கப்பட்டிருக்கு. 1, தேவனுடைய கிருபை தொடர வேண்டும். 2, தேவனுடைய நீதி கிடைக்க வேண்டும். 3, பெருமைக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பு. 4, துன்மார்க்கர்களிடமிருந்து பாதுகாப்பு. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த தீமைகள், அதிலிருந்து நம்மளை நாமே பாதுகாத்துக்க இது எவ்வளவு நேர்த்தியான ஒரு பிரார்த்தனை பாத்தீங்களா? இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, இறுதியான வீழ்ச்சி, இறுதி முரண்பாடு. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள்,
எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். இது 12வது வசனம். நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த முரண்பாட்டுக்கே திரும்ப வருவோம். இருட்டுல தங்க படுக்கையில அவங்க தீட்டுன அந்த வஞ்சகமான சதித்திட்டங்கள் கடைசியில அவங்கள எங்க கொண்டு போய் சேர்க்குது? மீள முடியாத நிரந்தரமான ஒரு வீழ்ச்சிக்கு. அவங்க விழுந்தாங்க, திரும்ப எழுந்திருக்கவே முடியாதபடி தள்ளுண்டு போனாங்க அப்படிங்கறதான் இறுதி உண்மை. ரொம்ப கடுமையான முடிவுதான், ஆனா இதுதான் நிதர்சனம். இப்போ நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? தெய்வ பயமே இல்லாம மனசுக்குள்ள தீட்டுற அந்த இருண்ட சதித்திட்டங்களையா, அல்லது முழுமையான பாதுகாப்பும் திருப்தியும் தர்ற ஜீவ ஊற்றின் எல்லையற்ற கிருபையா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த கேள்வி உங்களை இன்னும் அதிகமா இதை பத்தி படிக்க தூண்டுன்னு நான் நம்புறேன். உங்களோட பாதையை நீங்களே முடிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் என் கூட பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி.